அரசியலுக்குள்ள வர்றதுக்கு, அரசியல்வாதி ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? ஊழல் செஞ்சிருக்கணும், ரவுடியா இருக்கணும், சாராயம் காய்ச்சிருக்கணும், தப்பு பண்ணிருக்கணும், இதெல்லாமா தகுதிகள்? நிறைய பேருக்கு இருக்கு. அது அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணா போட்டோம். வாழ்க்கையில எந்த துறையிலையும், மக்கள் சம்பந்தப்பட்ட எந்த துறையிலையும் வர்றதுக்கு, சேவை செய்யறதுக்கு முதல்ல நல்ல மனசு இருக்கணும். பாரபட்சம் பார்க்காம, ஜாதி மதம் அந்த குலம் கிலம் எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற நல்ல மனசு இருந்தாலே அது ஒரு தகுதி. அரசியலுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில நீங்க எந்த சாதனை சாதிக்கணும்னா கூட, ஒரு நல்ல அப்பாவா, நல்ல அம்மாவா, நல்ல அண்ணனா, தங்கச்சியா, அக்காவா, யாரா ஒரு நல்ல நண்பனா இருக்கணும்னா மனசு வேணும். மனசு சுத்தமா நல்லதா இருந்தா சரி. இந்த தடவை நான் ரெட்டைலைக்கு தான் போட்டேன். நான் ரெட்டையில போட்டதுக்கு அதிமுக கட்சிக்காக மட்டும் இல்ல, என் தலைவன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக அன்னைக்குலேருந்து இன்னைக்கு நான் ரெட்டைலைக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இனிமே போடுவேனா? இல்ல, எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. ஒரு ஆள், ஒரு சின்ன பையன், யாரோட சப்போர்ட் இல்லாம, தயவு இல்லாம ஒரு புரட்சி பண்ணி இருக்காரு. சரி, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நீங்க ரெண்டு மூத்த கட்சிகள், ரெண்டுமே மூத்த தலைவர்கள், இவ்வளவு பேர் இருக்கீங்க, தோத்துட்டீங்கன்னு தெரியும். வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டியதானே? ஒதுங்கி நில்லுங்க. சரி, அவர் நல்லா செஞ்சா ஓகே, நல்லா செய்யலன்னா அடுத்த ரவுண்ட்ல சுத்துல நீங்க வர போறீங்க. அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இதெல்லாம் கேட்கும்போது, இது எவ்வளவு உண்மை பொய்ன்னு தெரியல, ஆனா மனசுல இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. தளபதி விஜய், தாவைக்கா தலைவர் ஜோசப் விஜய், ஐ லவ் யூ, ஆல் தி பெஸ்ட். முயற்சியே திருவினை, நல்லா வருவீங்க. ஜெய் ஹிந்த்.